கீர்த்தி செட்டி, கல்யாணி பிரியதர்ஷன் இவங்களுடைய கலக்கலான ஒரு டான்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பார்க்க நல்லா பளபளன்னு பப்பாளி கிழமை மிதிக்கிற இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு இணையத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இப்ப இவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட இந்த கொத்தாட்டம் தான் இணையத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி அப்படின்ற சாங்குக்கு இவளுங்க போட்ட ஆட்டத்துக்கே ஆட்டம் அப்பா. கீர்த்தியுடைய இந்த தொப்புள் தசனத்துக்கு இதனுடைய குழுக்களுக்கு என்ன வேலை அள்ளி தரலாங்க. அந்த அளவுக்கு கோடி ரூபா போடுங்க இந்த ஆட்டம் எல்லாமே. இந்த செட்டுடைய பேக்ரவுண்டு கலருக்கும் இவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஆனால் இவங்களுடைய அந்த தோளுடைய மினுமினுப்புக்கும் என்ன ஒரு கச்சிதமாக பொருத்தமாக வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணி நம்மளை ஒரு குதூகலத்தில் குத்தாலத்தில் குளிக்க வச்ச இந்த டீமுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். நம்ம கீர்த்தி அந்த குத்தாட்ட குழுக்கலாட்டம் பார்த்துருக்கீங்களா? என்னமா போடுவா பாருங்க. நிச்சயமா அந்த சீனை பார்த்த பிறகு நிச்சயமா பல பேர் இன்னைக்கும் சரி கை தட்டிக்கிட்டு கையடிக்கிறான். அதாவது வந்து கையடிச்சுட்டு கை தட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த அளவுக்கு விசிலெல்லாம் கை தட்டி பறக்க விட்றானுங்க, தெரிக்க விட்றானுங்க. அப்படி ஒரு திருப்பி உட்காந்து ஒரு இழுப்பா பாருங்க, முன்னாடியும் பின்னாடியும். அப்பா பாப்பாப்பா, இந்த சீனுக்காக தான் அந்த பாட்டையே நம்ம எடிட் பண்ண ஆரம்பித்தோம். கீர்த்திக்கு கொஞ்சமாக சளைக்காம கல்யாணி போடுற அந்த ஆட்டத்தை பாருங்க. அவருடைய அந்த ஸ்கின் டோனுக்கும் பேக்ரவுண்ட் கலருக்கும் அந்த ஒரு ஆட்டத்துக்கெல்லாம் எடுப்பாட்டம். அந்த எடுப்பாட்டத்துக்கும் நிச்சயமாகவே நீங்கள் எல்லாமே பெரிய ஃபேனாக இருப்பீங்க. இந்த ரெண்டு பேர்த்தோட ஆட்டத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்றத நிச்சயமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம். நீங்கள் என்னென்ன இதை ரசிக்கிறீங்க அதை பொறுத்து தான். மேலும் இது போன்ற வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த ரெண்டு குழுக்கள் ராணிகளை வச்சு நாம் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டாலும் இவங்களை வச்சு இன்னொரு செஷன் போட போகிறோம். அதுதான் நம்ம இன்ச் பை இன்ச் செஷன். அதை நிச்சயமாக கூடிய விரைவில் போடுறோம். இன்ச் பை இன்ச் செஷன் வீடியோ முடிஞ்ச பிறகு நாம் அதை யூஸ் பண்ணி இன்னொரு புதிய செஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது வந்து படம் பார்த்து கதை சொல் அப்படின்றது பார்த்திங்களா, அதேமாரியே நம்ம கலக்கலாம் நம்ம ராணிகளுடைய தரிசனத்தையும் நம்மளுடைய கற்பனை அதில் என்ன அப்படின்றதையும் சேர்த்து தெளிவாக சொல்ல போகிறோம். இந்த தொப்புளுக்குள்ளே விரல விட்டு ஆட்ட இந்த சீன் எல்லாம் ரொம்பவே பட்டு பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் இல்லாமல் உங்களுடைய கற்பனையை சேர்த்து இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே தெளிவாக அட்டகாசமாக அற்புதமான மிகப்பெரிய சந்தோஷம் உங்களை இழுத்துக்கிட்டு போவோம். அந்த அளவுக்கு அதில் இருக்கு ஒரு விஷயம். நிச்சயமாக இந்த லோகித் தரிசனம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் இவள்கிட்ட எதிர்பார்த்த தரிசனம் தான். எப்படி ஒரு அட்டகாசமான ஒரு அசுத்தலான தரிசனமாக இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் இன்னும் உங்கள் மைண்ட் திங்கிங்கில் ஓட விட்டு பாருங்கள். அது அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கும். அதுவும் அந்த
கீர்த்தி செட்டிக்கு அது ரொம்பவும் எடுப்பாக இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த ஸ்கின் டோன் மற்றும் அவருடைய உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு நாட்டுக்கட்டு கூட அவ்வளோ சொல்லலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நாம் இன்னும் பல செஷனில் பல வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டு தங்க பதுமைங்க நம்ம கையில் மாட்டினா எப்படி இருக்கும், அதை எப்படி ஆட்டி வச்சு நம்ம அதோட அழகை ரசிப்போம். அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இதில் யூஸ் பண்ணி ரொம்ப சுற்றி போட்டு கொக்கி போட்டு இழுத்துருக்கானுங்க. இந்த பாட்டு முழுக்க இதான் விஷயம். ரொம்ப அட்டகாசமான பல மூமெண்ட்லாம் இதில் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இவங்களுடைய இந்த ஆட்டம் பாட்டத்துக்கான காரணம் என்னன்றதை. நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். மேலும் நம்ம எந்த விஷயத்தை திருத்திக்கணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நாம் இப்படி வீடியோ போடுறதோ பேசுகிறதோ பல பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். நாம் இந்த வீடியோ இது மாதிரி போடுறதுக்கான காரணம் என்னென்னா, இதுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம். பிடிக்கல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குமோ அதை தேடி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம்.